படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீரவேறு வழி இல்லையே திருமலை. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, இம்பு செய்த பாவங்கள் தீர ஒரு வழி இல்லையே. துணையானவள் சங்கு சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். சித்திகளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை, சித்தி அளித்தொரு முக்தி படைத்திட சக்தி படைத்த மலை. தேவர்கள் மூவரும் யாவரும் வேண்டிடும் சேர நினைத்த மலை, தேவரும் மூவரும் யாவரும் தோன்றிட சேர நடைந்த மலை. தத்துவ வேத முறைத்தோர் சாரதி நித்தம் வாழுமலை, தத்துவ வேத முறைத்தொரு சாரி நித்தம் வாழுமலை. என் தாயினு விடியவள் நோயவள் மாயவள் ஆளும் ஏழுமலை ஏழுமலை. நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இந்த புவியானது அத்திப்பழமல் உடையது, அதோடங்கிய வித்துக்கள் போல அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2024 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1171 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பித்தாலே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று இளையோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து இளையோரின் நலன் கபட கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பிறவராகலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த ஒவ்வொருமே என்னை கண்டால் அஞ்சல் அடங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கும் சந்தானகுமார் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மாலை அணித்து கௌரவப்படுத்தும். அண்ணன் அழகராஜா அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அன்பு அண்ணன் அழகராஜா அவர்களின் சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அழகுமலையான் இளைஞர் அத்தனை உள்ளத்திற்கும் அவரின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பூமாலை சுட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் அழகர் மலையான் பங்காளிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதோர் முறையில் அமைத்து கொடுத்த அன்பண்ணார் பொதுக்குளத்தை சார்ந்த PM அழகராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. இதுகளது தமையின் தக்கரட்ட சாபம், அந்த சாபம் என்னை பற்றி கொண்டுள்ளால்தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கர்மஸ்தம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கலங்குடனும் சித்திரமும் வெற்றிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் 1100 காதர்வப்புள்ள திருப்பற்கடலில்
ஆயிரப்பட மகிழ்வுடைய ஆதிசேஷமை சேனத்திற்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவி உலகின் தென்திசையில் வெளிமலைச்சாரிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரவன் உதயமாகி கடந்து விட்டது நாளிகை கிழகமடத்துவதற்கொண்டு மறிவிடவில்லையே. காரணம் வினவகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆன முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேள முகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை. அந்த கணவனை தொழுதுவிட்டு கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே முகத்தோடும் வேதகுலத்தோடும் முகத்தோடும் வேதகுலத்தோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே திருமண உனக்கெங்கு மாப்பிள்ளை தோழல் சிவனேதல் கல்யாண தேரோட்டு பாடல் சிவனான கல்யாண தேரோட்டு பாடல் உலகம் யாவும் அது உடல் பூமுகத்து திலகம் தீட்டியது திருமகனே உலகம் யாவும் அது உனது பூமுகத்தில் திலகம் பூட்டியது தமிழ் மகனே சித்த புத்திகளும் சக்தி இருவரும் உனக்காக வனக்கோணமணிந்த கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே பன்னீரில் பாதம் கலைமகள் கனவு பட்டாடை இதனை எடுத்து பிரம்மாவும் கொடுத்து பட்டாரிதனை எடுத்து பிரம்மாவும் கொடுத்து புனித பூமலைகளுடைய தென்மலையும் பொழியும் அதில் பவனமகிலே புனித பூமலையில் இனிய தேன்மலையை பொழிய வந்த மணமணமகிலே கட்டத்துக்கு நெட்ட கொத்த வெடியொலி கண்ணனாத மணனால உலகில கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்டே மணவாளனே முகத்தோடு வேதகுலத்தோடு முகத்தோடு வேதகுலத்தோடு மணவரை வளம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே மணவாளனே. அந்த கணபதி தொழுதுவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சிறப்பு கிடமாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா, புத்துக்குணுக்கு பொன்சோலைகளும் பொங்கி விழியும் நீரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழா போன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடடா, சிதறுவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட மகத்துவ பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? அடிங்க போடுங்க. நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடு நானந்த ஆனந்தம் என் சொல்லு நானந்த ஆனந்தம் என் சொல்லு.
நன்றி 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 கைதட்டி உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 கைத்தட்டியவர்களுக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. பாத்தீங்களா இந்த போர்டு ஓட்டாத்தே தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. அதை உள்ளத்தில் இருந்து அது கூட படைச்சோம். அன்பு அண்ணாவர் அந்த பாடல் பாடுவார்கள். இன்னைக்கெல்லாம் உண்மையிலே முடியாத சூழ்நிலைக்கு வர முடியாதுன்னு சொன்னார். நம்ம ஊர் வேண்டியப்பட்ட ஒரு நாள் வந்தார். ஏற்கனவே முடியாமல் தான் இருந்தார். கர்ணன் படத்துலேருந்து உள்ளத்தில் நல்ல உள்ள பாடச்சிடுவோம். அடுத்த மேடைக்கு வரும்போது அன்பு சகோதரர் நீங்கள் இந்த பாட்டில் எந்த பாட்டு பாட சொன்னாலும் பாடுவார். அவர் பாடுற பாட்டே நமக்கு அன்பல் பளித்த கௌரவப்படுத்திய அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு கருத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு நினைச்சுவார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் குடி பார்க்கபடியில் பெட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு பிரபலமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னவர் வங்கர்கள் ஒரு சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்பர்வத்தை வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் எந்திரிந்து மாண்பெட்டில் கருவாகி மாநில வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திரை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 தந்தல் வாழ்க, 6 பூம வாழ்க, வெற்பகை சன்வேல் வாழ்க, குக்குட வாழ்க, செவர மைய வாழ்க, மாசரா மணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் ஒரு நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு தனித்தரு பிழைத்தரு என்ற விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. எப்பேற்பட்ட விரதம் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அது வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்து என் மீது வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒரு என் மீது ஈரானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்து என் மீது வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒரு என் மீது ஈரானம்மா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குடிகள் அடி நானும் தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே எப்போதும் நானில்லையே மேகங்கள் 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 இல்லாத வானில்லையே நீ இல்லை எப்போதும் நான் இல்லையே. அது வாராண்டி ஒரு வாராண்டி 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 வில்லேந்தி ஒரு மைக்க தட்டி விடுறாங்க முட்டை. பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகிறது. வாடைக்கு பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ. கதை சொல்லும் தங்கல்லவா என்னாலும் 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 உன்னை பொன்னல்லவா எளிதாத கதை சொல்லும் பொன்னல்லவா. அது வாராண்டி போடு வாராண்டி ஆறா வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒரு மீது ஈரானம்மா.
மீண்டும் வருவேனம்மா. எப்போதும் 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 கேட்டாலும் தருவேனம்மா. எங்கே நீ போனாலும் வருவேனம்மா. கண்ணோடு கண்ணாகே கண்ணோடு கண்ணாகே. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு அந்த கழகத்தை துவங்கலாம். என்ன சோ என்ன ஒத்த சத்தந்தே வருது. நாட்டுக்கோழி குழம்பு அப்படித்தான் சவுண்டு வரும். அது எப்படி? அது சீவியம் போட்டு 3 கிலோ கறியை திங்குதப்பா. அட நாராயணா, எமக்கு அது தேவையில்லை. நம்ம அதுக்காக போறதில்லை. ஆனாலும் சோ ஏதோ பெரிய கொள்ள கூட்டம் உள்ள இருக்கணும். நீங்க சொல்லலாமா அந்த வார்த்தையை? கொள்ள கூட்டம், மனதை கொள்ளைகள் கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம். அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆனாலும் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இன்னிசை எப்படி இருக்கிறது என்று சற்று எண்ணிப்பாருங்க. செஞ்சோற்றை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தானடா கர்ணா, வஞ்சகள் கல்லடா கர்ணா, வஞ்சகள் கல்லடா. செஞ்சோட்டு கடல் தீர்த்து சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தானடா. நானும் வஞ்சகன் கண்ணனடா, நானும் வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவல் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தந்தைக்கு அன்னை இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தந்தைக்கு அண்ணன் இல்லை, ஊர்படி ஏற்றாயடா கர்ணா, உள்படி கொண்டு நடா, நான் உள்படி கொண்டு நடா. உள்ளத்தில் நல்ல உள்ளோ உறங்கார் என்பது வல்லவல் வகுத்தரடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய, மன்னவர் பணி ஏற்கும் கல்லனும் பணி செய்ய, உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவல் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா, நீ வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய சில உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர்வேதத்தை கூட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாந்தன பதரை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பெட்டி. அதற்கு முன் இந்த வள்ளியாகப்பட்டவள் எப்படி இருக்கிறாள் என்று சற்று பாருங்கள்.
எனது கானம் உன் காதில் விழவில்லையா நெஞ்சை தொடவில்லையா உனக்கு பூ பட்டுள் தாவேனும் பெண்ணாக இருந்தும் அதை நீ பறித்தாயோ பாடியழைத்தேன் உள்ளை ஏதோ தேடும் நெஞ்சோ வாராயில் தேவி வராயில் தேவி 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 நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை உலகில் எனக்கு நிம்மதி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் உனக்கு உண்டு ஒரு ராஜகுமாரி என்று அதில் உறவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேனாலும் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ சித்திரை புகிழி பாரமா சித்திரை மேலிந்த நாணமா 10 விரல் அடைக்க தானமா முத்துரதம் உனக்கு வேண்டுமா கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஓயும் உடலோடு கலந்தாலும் இந்த மனதும் ஏங்குமோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடல் கதை சொல்ல என் கதை அதுதான் தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொல்லும் வார்த்தை காட்டில் போனதே வெறுமாயமானதே அவள் ஒரு மேடகை உன் அபிமானத்தாரகை அவள் ஒரு மேடகை நானோ வந்தல் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை உடல் செய்த லீலை தேடி வந்த வேலை உடல் செய்த லீலை தூங்கிகள் ஓடினதடி தூங்கியும் நனைந்ததடி உயிரே உயிரே இதை கதவுகளை திறக்க ஓடுவதை சிறையில் சிக்கிக் கொண்டது நம்மா வணிகை வீழ்ந்தவனை மீட்க ஓடுவதை வணிகில் மாட்டிக்கொண்டு நானம்மா காதல் எல்லைகளை கசகி பெறுவதில்லை இனிமை காடுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் எத்துவதை சிதைப்பதே சதியம்மா
உணர்ந்து பாரம்மா உள்ளத்தை பிடித்திட பாரு புயவருந்து சொல்லம்மா நாடகம் கைதட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி வந்திருக்கின்றார்கள். இனியா பேருக்கு பேர் அதே ஒரு இனிமையாக இருக்கிறது. இனியா இனியா அற்புதமான ஒளிபெருக்கி சிறப்புக்குரிய அந்த இனியா ஒளிபெருக்கி இளையத்தார்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றிங்க நன்றிங்க. இப்பாடலுக்காக அன்பு ஐயா அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பிற்கு கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதோர் முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணார் புதுக்குளத்தைச் சார்ந்த PM அழகுராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஒளிபெருக்கு மட்டும் சிறப்பாக இருந்த போதுமா, இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இது பக்க மேளமா பக்கா மேளங்கள். ஆர்மோனி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அன்பு தம்பி GK ஜெய மணிகண்டன் அவர்கள், அவருக்கிணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி SP ராஜா அவர்கள், இவருக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி SP லட்சுமணன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்த அந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அண்ணார் இன்பரசு மறைந்த மாமேதை இன்பரசு நிச்சக்கூடிய கருப்பராஜா அவர்கள் தாள கலைஞராக இருக்கின்றார். இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து
இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் பல மாதங்களுக்கு முன்பாகவே. வேண்டாம், நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் வி.எம். அழகராஜா அவர்கள், அன்பண்ணார் நாடக அமைப்பாளர் அழகராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. இந்த நாடகத்தை வெளி உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் மாசானம் அவர்கள். இது ஊரா ஒரே கம்பெனி, மாசானத்திலிருந்து நீங்கிலிருந்து எல்லாம். அன்பு தம்பி மாசானம் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. என்னடா இது, நாரதர் வந்தாரு, இந்த பாட்டை பாடிப்பட்டு நம்மளை பூராங்க ஐயத்தட்ட சொல்றாரு, நம்ம வாட்டுக்கு பேசாம தானே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. வேற ஒன்றும் இல்லை. 2 கைகளையும் இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமாம். அது மட்டுமல்ல, சந்தோஷம், ஆனந்தம், உற்சாகம். இந்த 2 கைகளையும் தட்டும் பொழுது இப்போ லட்சுமணா, இப்போ திடீர்னு இந்த மாரடைப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் அட்டாக். அப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, மன அழுத்தம், பிரஷர். அந்த பிரஷர் இருந்தாலும் அதுவும் குறைந்து விடும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சர்க்கரை அளவு, அது சுகர். அந்த சுகர் இருந்தாலும் இப்படி 2 கைகளையும் இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இயங்கும். அப்படி இதயம் பலவீனம் அடையாமல் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும். அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும், அற்புதமான இனியா ஒளிபெருக்கி நிலையத்தின் சார்பாகவும், எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும், நாடக அமைப்பாளர் கூடிய அன்பு அண்ணார் வி.எம். அழகராஜா அவர்கள் சார்பாகவும், வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி மாசானம் அவர்கள் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, ஏன்னா இவ்வளோ தொலைக்கு அன்பு அண்ணன் வந்து பேசினார், எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி கிராமத்தையும் பெருமைப்படும் விதமாக பேசினார். நீங்கள் நம்ம பார்க்காத நடிகரில் இந்த மேடைக்கு வராத நடிகர், நல்ல திறமையான நடிகர் எந்த சங்கத்தில் இருந்தாலும் மரக்குளம் மேடைக்கு வராத நடிகர் இதுவரை இருந்ததில்லை. அந்த மாதிரி எத்தனையோ நடிகர்களெல்லாம் இருந்திருக்காங்க. உடையப்பாத்தேவர்லேருந்து நமது வம்சத்தில் பிறந்து நம்மை பெருமை சேர்க்கும் விதமாக ராஜாக்கூரில் பிறந்த அன்பு அண்ணன் ஆறுமுக அண்ணா அவர்கள் மற்றும் வரிச்சூர் பழனியப்பா ஐயா அவர்கள், ஆதிநாராயண, எத்தனையோ கலைஞர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் சூழ்நிலையாக இல்லை அவங்களால செயல்பட ஒரு அந்த இது வாய்ப்பு இல்லாமல் போச்சான்னு தெரியல. எந்த சங்கத்திற்கும் கிடைக்காத ஒரு பெரும் ஒரு உற்சாகம் எங்களது மதுரை சங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. நாடக உலகத்திலே எந்த நடிகருக்கும் கிடைக்காத பட்டம் சர்வதேச தமிழிசை சங்கத்திலிருந்து அன்பண்ணனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவருக்கு பெருமையே இல்லையோ, இந்த கிராமத்துக்கு பெருமை, நம்மளுக்கு பெருமை, எங்கள் சங்கத்துக்கு பெருமை. அது மட்டும் இல்லாமல் இப்போ குறுகிய காலங்களாகவே எல்லா ஒரு கலைகளும் அழிந்து கொண்டு வந்து இருக்குது. அதை மேம்படுத்த வேண்டும் என்று தமிழக மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் கலைப்பண்பாடுத்துறையின் மூலமாக நல்ல ஒரு ஆசிரியர், அதாவது எல்லா கலையும் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்படின்னு சொன்னதில் நமது சிவகங்கை மாவட்டத்திற்கு அன்பு அண்ணனை ஆசிரியர் பெருந்தகையாகவும் நமது தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு டாக்டர் பட்டம், ஆசிரியர் பட்டம் அத்தனை இருந்தாலும் அன்பண்ணன் ஒரு சாதாரணமாக எந்த ஒரு தவறான கெட்ட வழக்கங்கள் இல்லாத மனிதன். அன்பண்ணன் காலை கூட அவர் ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேர் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட அன்பண்ணன் சந்தனகுமார் அவர்கள் எங்கள் சொந்த கிராமமான மறைக்குளத்துக்கு வந்ததற்கு நமது அழகர் கோவில் அழகுமலையான் பங்காளிகள் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் கைதட்டி உற்சாகப்படுத்தும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக அழகுரோவில் பக்கத்தில் தான் அவர் ஊர் வல்லாலப்பட்டி, உங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி. ஏன்னா சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும், கணக்கற்ற வித்துவானாயினும் தன்னினும் கற்றோரை நத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மிகப்பெரிய பாடகனாக இருந்தாலும் சரி, சுருதி கூட்டுவதற்கு தம்பியை போன்ற ஒரு ஆள் வேண்டும். அவர் சுருதி கூட்டலைன்னு நான் பாட முடியுமா, பேர் வாங்க முடியுமா? அப்போ நான் பேர் வாங்கணும், அதுக்கான காரணம் யாருன்னா இசைக்கலைஞர்கள். தம்பி சொன்னது போல என்னுடைய பெருமை நான் எடுத்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த இழந்த கலைகளை தமிழுடைய கலாச்சாரம்
பண்பாடு மாறாமல் இருக்க வேண்டும், இந்த இழந்த கலைகளை மீட்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தமிழக அரசாங்கம் ஒரு 25 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 25 மாவட்டங்களில் இந்த இழந்த கலைகளை ஆசிரியர்களை நியமித்து பயிற்சி விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வகையிலே ஏன்னா நிறைய கலைகள் இருக்குது, நம்ம பாரம்பரிய கலைகள், கோலாட்டம், கும்மி ஆட்டம், கரகாட்டம், தெம்மாங்கு, கட்டைக்கால் ஆட்டம், இப்படி நிறைய இசை நாடகம், எத்தனையோ கலைகள் இருக்குது. இந்த கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த 25 மாவட்டத்திற்கு 4 ஆசிரியர்களை நியமித்திருக்கின்றார்கள். அவ்வகையிலே சிவகங்கை மாவட்டத்திற்கு 4 பிரிவு இருக்கின்றது. ஒன்று ஒயிலாட்டம், தெம்மாங்கு, கரகாட்டம், இந்த இசை நாடகம். இந்த இசை நாடகத்திற்கு என்னை ஆசிரியராக தமிழக அரசாங்கம் கலைப்பண்பாட்டுத்துறையின் மூலமாக நியமித்திருக்கின்றார்கள். என்னை இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆசிரியராக நியமித்த தமிழக அரசிற்கும் கலைப்பண்பாட்டுத்துறைக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டு மறுதிருவர் புகழ் பாடு முழு மனதோடு நிறைவோடு எக்குணமும் போற்றுகின்றேன். எங்கள் மறுதிருவர் புகழ் பாடு மறுதிருவர் புகழ் பாடி எங்கள் மனம் குளிர அவள் பாடி எக்குளமும் போற்றுகின்றே எங்கள் மருது பாட்டிய புகழ் பாடி எங்கள் மறுதிருவர் புகழ் பாடு தென்னாட்டு சீமையிலே எங்கள் முக்குளம் உலகிலே தென்னாட்டு சீமையிலே எங்கள் முக்குளம் உலகிலே பழனிசாமி பொன்னாத்தா பெற்றெடுத்த செல்வந்தனா பழனிசாமி பொன்னாத்தா பெற்றெடுத்த சிங்கங்களா எங்கள் மறுதிருவர் புகழ் பாடு மனதோடு எக்குணமோ போற்றுகின்றே எங்கள் மறுதிருவர் புகழ் பாடு தலையார் கோவிலையே கட்டி வைத்த தங்கங்களா காளையார் கோவிலையே கட்டி வைத்த தங்கங்களா வெள்ளையன வெளியேற்றி வீரமுழக்கம் செய்தவர்களா வெள்ளையனை வெளியேற்றி வீரமுழக்கம் செய்தவர்களா எங்கள் மறுதிருவர் புகழ் பாடி வேலுநாச்சியாராவைதனிலே படை தளபதியாக இருந்தார்களா படை தளபதியாய் இருந்தார்களா சிவகங்கை சீமைதனை சிறப்பாக ஆண்டார்களா சிவகங்கை சீமைதனை சிறப்புடனே ஆண்டார்களா எங்கள் மறுதிருவர் புகழ் பாடி வரிப்பொழியை கொன்றவரா வனவேடல் போல் இருந்தவரா வடவேலன் போல் இருந்தவரா சின்ன மருது பெரிய மருது சிறப்புடனே வாழ்ந்தார்களா சின்ன மருது பெரிய மருது சிறப்புடனே வாழ்ந்தார்களா
வாழ்க. எங்கள் குண போற்றுகின்ற உலகம் சிறப்பாக சேர்வை குணம் போற்றுகின்ற எல்லோரும் சிறப்பாக. திருப்பத்தூர் நகரனிலே தூக்கிலிடப்பட்ட செல்வங்களே திருப்பத்தூர் நகரனிலே தூக்கிலிடப்பட்ட செல்வங்களா எங்கள் மறுதிரிவர் புகழ் பாடி எங்கள் மாமன்னர் புகழ் பாடு எங்கள் மருதிருவர் புகழ் பாடு எங்கள் மருதிருவர் புகழ் பாடு. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட மிகவும் ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கே அற்புதமாக அழகாக வள்ளியாகப்பட்டவள் காவல் செய்து கொண்டிருக்கின்றாள். என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள். மருதிருவர்கள் புகழ் பாடியதற்காக அன்பு அன்னார் அவர்கள் 101 அன்பு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் கூடிய அன்பு அன்னார் வி.எம். அழகராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. அத்திப்பழம் சிவப்பாம் இந்த அத்தமவ சிவப்பாம் மணிமேகலை ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணு கண்டு தேகப்பா அடி அத்திப்பழ சேகப்பா இந்த அத்தமக சேகப்பா அந்த தமிழ் அழகா இந்த வள்ளி பொண்ணு அழகா அந்த தேவனோடு பெண்கள் ஊடகம் வந்தாலும் பொண்ணு கண்டு தேகப்பா தெய்வம் கொண்ட வெண்ணிலவே 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 அடி மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே பெண்ணிலவே வாடாது இப்போதும் வந்த ஓடு ஓடு ஆடி அத்திப்பழம் சேகப்பா ஓடு இந்த ஏ அம்மா ஏ அம்மா அத்தமக சேகப்பா ஒரு வெள்ளக்காரை பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணு கண்டு தேகப்பா தந்தாய் பார்த்து புட்டா கூச்சமில்லை ஆத்திரமில்லை அவசரமில்லை உலகில் இருக்கு விருந்து உலகில் இருக்கு விருந்து ஜகப்பா இந்த அத்தமக ஜகப்பா ஒரு வெள்ளக்காரை போட்டு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சரிப்பா நடு சமத்தில் இருக்கு சங்கதி போடு 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 ஏ அத்திப்பழஞ்ச ஏ அத்தமக ஜகப்பா உள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலே உன்னை கண்டு தேகப்பா தீவம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே எப்போது வாடாது எப்போது நல்ல போடு 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 அத்தமக ஜகப்பா
ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா. நன்றி 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 நன்றி. கைதட்டி உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி. இப்படி உற்சாகமா இருக்கும் பொழுது இதோட சந்தோஷமா இருக்கு. காலையில கருப்பு போய் அடக்கம் பண்ணிடணும். நல்ல மனுஷன் ஏப்பா போய் அப்படி சொல்ற? அப்படி சொல்லக்கூடாது, வேண்டாம். ஒரு பக்கத்து ஊர் தானே, நல்லது நல்லதுதான். எப்பா அவர் அப்படி சொல்றாரு, நீ நல்லதுங்கிறியதா? அடக்கம் பண்றது நல்லது இல்லையா? நல்லது இல்லையா? வீட்லயே போட்டிருந்தாத்தே நாரி போயிடுவேன். இப்படி அழகுடைய இந்த வள்ளியை பற்றி அந்த முருகனிடம் போய் நாம் சொன்னால், அந்த முருகனாகப்பட்டவர் இவளுக்காக யாரை தூது விடுகிறான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அன்னங்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூது விடுகிறான் சற்று எண்ணி பார்க்கலாமா? பூங்காற்றே அந்த வள்ளி கிட்ட ஒண்ணு சொல்லிவ, லட்சுமி பிரியா வெளியவ, மணிமேகலை வெளிய வாடி, நீ வந்தாத கழக ஆரம்பம். நானே சொல்றேன், கரும்பு தான் நல்லா இருக்குன்னா சேர்ந்து இருக்கிற கொளுத்தாட கொழு 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 பின்னாடி வஞ்சம்லாம் வச்சிருக்காங்க. யாரது யாரது? நீ வந்தா அதை பாடுங்க. நீ வந்தாத கழக ஆரம்பம், நீ வந்தாதா மூடாகுமே. பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ மனமோ, நீ வந்தாத கழக ஆரம்பம், சீக்கிரம் வந்தாத கழக ஆரம்பம். தென்மலக்காத்து வீசுற போது ஏழை பணக்காரன் என்று பார்க்கவில்லையே, காதல் பொங்குவதாலே ஜாதி மதம் பார்த்து நானும் பழகவில்லையே. செல்வம் இருக்கும் வீட்டிலே நல்ல உள்ளம் இல்லை, உள்ளம் இருக்கும் கூட்டிலே ஒரு செல்வம் இல்லை, கட்டி காவல் மீறி அவள் வேடு. கருவாச்சி கருவாச்சி ஜாடமான பார்வையால காதல் வந்து உருவாச்சு, கண்ணால சொல்வதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொல்வதெல்லாம் என்னாச்சு, இப்ப காதல் வந்து பொதுவுடமையாச்சு. கருவாச்சி மணிமேகலை கருவாச்சி, உன்னைத்தானே தஞ்சமேடு நம்பி வந்தேன் மாடே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிலே நீர் தெளித்து ஒரு கோலமிலே, வாசல் கருவேப்பிலையே வெண்பட்ட மல்லிகை, வாசல் கருவேப்பிலையே வெண்பட்ட மல்லிகையே, அது குத்துற போது ஒன்ன நினைச்சு போச்சு போச்சு. அடிக்கி செடிச்சப்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு கொடுத்து, மாமாவே உனக்காகத்தான் உச்சி மல தோப்புல உச்சந்தோட வேக்குது, பச்சமுள்ள மாமனே பள்ளுக்கட்ட பாக்குது, பக்கு வச்சு பரிச போடவா, ஓ பக்கு வச்சு பரிச தேடவா. வெண்டினால் வேண்டும் கருபவனே அம்மா அம்மா, வெண்டினால் வேண்டும் கருபவனே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, உன்னை
போடம்மா மாட்டு வண்டி மாப்பிளையே கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா உன் காட்டுமான பத்திரமா பார்த்துக்கம்மா தென்னை இறங்கி பெண்ணொருத்தி கண்ணீர் ஓடும்போய் ஊரு சேருமா ஏ ராசாதி ராசா உனக்கு என்னைக்கு மாறுமா உலகம் புரியவில்லை உலகம் புரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ள தெரியவில்லை உலகம் புரியவில்லை மனதிலே தோன்று மயக்கங்கள் ஓடி அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி இன்னிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அதன் இசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா இன்னிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ என்ன எங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ என்ன எங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் உன் தொலைகுனிவாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ என்ன எங்குகிறாய் மையலிட்ட கண்ணாலே மையல் கொண்ட நீரோ முதல் முதலாய் பார்த்தேனே வாய்க்காக்கர ஓரோ சாயாமல் சாய்ந்தாலே மாவிலே அள்ளி கட்டி கண்ணாடி அறவுரையா ஒருத்தே சொச்சி சொச்சி தவித்தாலே சொக்க தங்க போல ஏ புயலில வர தண்டரவ தையர தையா தையர தையா இறக்கி பாடும் இருக்க கட்டே என் முத்தானே முத்தம்மா என் கண்ணானே கண்ணம்மா மதுரை மறிக்கொழுந்தே மணலூர் மல்லிகையே மதுரை மறிக்கொழுந்தே மணலூர் மல்லிகையே மனசும் மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே மனசும் மயங்குதடி மயக்கும்படி வைக்காதே மாலையிலை போட வந்த பொன்னம்மா பொன்னம்மா பகலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா பட்டு வண்ண சிட்டு பழகுத்துறை பட்டு வண்ண சிட்டு 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 பழகுத்துறை விட்டு பார்ப்பதோ யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதோ யாரையடி அண்ணனடை போட்டு ஏன் பாட்டு நெஞ்சிலிக்கு பூங்காட்டு தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து கொஞ்சம் பொழுது போகணும் அதுக்கு ஒரு பொழப்ப பார்க்கணும் இப்ப அழுது நீக்கணும் அதுக்குள்ள நிறம சேர்க்கணும் அடிமாடி இந்த நெஞ்சத்தில் நிற்கிற ராகவிடு அப்படியே விளையாடும் வெள்ளிலவே கண்ணோடு கொண்டும் கலையழகே இசையமுதே இசையமுதே ராஜாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் இராத
உண்மையை சொன்னா ஒன்னா இருக்கு கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? அட ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். சோதனை சோதனை போதுமடா சாமி, வேதனைகள் வாழ்க்கை என்ற தாங்காத பூமி. சோதனை சோதனை போதுமடா சாமி. நன்றி நன்றி நன்றி. இதற்கு உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்படி பாடினால் எவ்வளவோ பாடிக்கொண்டே இருக்கலாம், இருந்தாலும் காலதாமதம் கார்கத்திற்கு கேடுகட்டு சொல்லக்கூடிய காரணத்தினாலே கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தவருப்புள் அமைந்து படை, கொடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆகிய ஆறையும் பெற்று எல்லாம் உள்ள முருகன் வருவான் எதிர்பார்த்தால் அது உள்ளவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலே சுந்தரம் வைத்த தும்பும் உலகில்